குரு கிட்ட போனோன்னா அவருடைய மகா வாக்கியம் அது. இந்த மகா வாக்கியம் என்னென்னா, என்னவா இருந்தாலும் நாமத்தை சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, நாமத்தை சொல்லும் பொழுது நாமே அந்த க்ஷணமே பிரசன்னமாயிடுற, நமக்கு உள்ள பிரசன்னமாயிடுற. நமக்கு அவரை தெரியலனா கூட, ஏன்னா நம்ம மனசில் எத்தனையோ உலகம் நிறையா நுழைஞ்சிருக்கு இல்லையா, அதனால் நமக்கு தெரியாது. ஒரு கண்ணாடி மேலே பாசி இருந்ததுன்னா தெரியாது. அந்த மாதிரி ஆனால் அவர் உள்ள பிரசன்னமாறார் இல்லையா, அவருக்கு நம்மளுடைய மனசில் என்ன இருக்குது, நம்ம கஷ்டங்கள்லாம் என்ன, நம்ம போராட்டங்கள்லாம் என்னங்கிறது தெரியும். அதனால் அவர் ஆனால் என்ன சொல்லியிருக்கார் பகவான், என்னுடைய அப்பா எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை எங்கே பண்ணணும், அது அவர் நிர்ணயம் பண்ணிப்பார். அப்பா அதாவது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா, நம்மளெல்லாம் விட பெட்டர். அப்போது தெய்வம் உச்சித் சமயம்னு நினைக்கிற நேரத்தில் எப்படி பண்ணணும்னு தெரியும், அதை அந்த நேரத்தில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்க. இவ்வளோதான் விஷயம். என்ன கஷ்டம் வந்தாலும் நாமத்தை சொல்லுங்க. நாமத்தை சொல்லச்சே நாமி உள்ளே வந்துடுறார். நாமி நம்ம பேசுகிறத கேட்டுருக்கார். நம்ம மனசில் என்ன என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நம்ம பாடுறதையோ நம்ம பேசுகிறதையோ நம்ம அவர் நாமம் சொல்கிறதுலையோ கேட்டுருக்கார். உரிய நேரத்தில் நமக்கு அதை பண்ணி கொடுக்கும். சம்பிரதாயமா நிறைய சம்பிரதாயம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துட்டே வரோம். எங்கெங்கயோ யாரையோ பார்க்கணும். எல்லாருமே மகாத்மாக்களா இருக்கலாம். அப்போ போகும்போது ஒவ்வொருத்தர் இதை சொல்லணும், அது சொல்லணும். இப்போ எனக்கு யாரோ பார்க்குற என் குழந்தைன்னு நான் கேட்குறேன்னாக்க, இந்த கோவிலுக்கு போகணும், இந்த அம்பாள் செய்யணும், இந்த சாயார் செய்யணும், இந்த பெருமாள் மந்திரம் சொல்லணும், சந்தான கோபால மந்திரம் சொல்லணும், நிறைய மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு சஞ்சலம் ஆயிடுறது. எதை சொல்றது, எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சஞ்சலம் வந்துருக்கு. அதை எப்படி கடந்து வர்றது? இப்போ நம்ம மனசுக்கு தெரியும், ஏதோ ஒன்று பிடிக்கும். அவள் சொல்கிறதுலேயே ஏதோ ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும், கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். ஒரு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், ஒன்றில் ஜாஸ்தி இருக்கும். அது எது நமக்கு மனசு இதில் ஈடுபடுறதோ சொல்லும் பொழுதே தெரியும். ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லாரையும் நம்ம ஒரு ஈக்குவலாக வச்சுனோன்னா கஷ்டம்தான். ஆனால் சொல்கிறவா எப்பேற்பட்டவா, அவள் எவ்வளோ அனுஷ்டானம் பண்ணுறா, அவளுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதித்து. அந்த மாதிரி தான் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் எல்லார்கிட்டையும் போகிறத தவிர்க்கணும். அப்படி நிறையா பேர்கிட்ட போய் நம்ம கன்ஃபியூஷன் ஆறுதுன்னா நிறையா பேர்கிட்ட போகாதீங்க.